Hi friends. So இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம் C#ல கிரியேட் பண்ண கிளாஸ்ல இருந்து எப்படி நம்ம ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணிக்கலாம் அதோடு பார்த்தீங்களா இருந்தால் அக்சஸ் மாடிஃபயர்ஸ்ன்னு சொன்னால் என்னங்கிறதும் நார்மலாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே நான் போயிட்டு 2 பட்டனை வந்துட்டு கொடுக்கணும். ஸோ பாருங்கள் பட்டன். ஸோ ஒரு பட்டன் நான் போட்டுட்டேன். ஸோ பட்டன் 1. ஸோ இன்னொரு பட்டனும் நான் என்ன செய்கிறேன் க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ 2 பட்டன் வந்துட்டு நமக்கு இருக்குது. இல்லை நமக்கு அதே சைஸில் இன்னொரு பட்டன் வேணும்னா கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம், அந்த பட்டனை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு இந்த பட்டனுக்கு ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளே போயிட்டு நான் என்ன செய்கிறேன், டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். சேவ்ன்னு சொல்லி இதுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். பட்டன் நேம் வந்துக்கிட்டு சேவ் பிடிஎன்னு கொடுக்கேன். ஓகே, சேவ் பிடிஎன்னு கொடுத்துட்டேன். அதே மாதிரி 2வது பட்டனுக்கு நேம் கொடுக்கணும் வந்துட்டு அப்டேட் பிடிஎன். அதே மாதிரி டெக்ஸ்ட்டை மாத்திரம் வந்துட்டு அப்டேட்டுன்னு சொல்லி. சரிங்களா? ஸோ பாருங்கள் நான் இங்கே 2 பட்டன் வந்துட்டு போட்டுட்டேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் பட்டனை டபுள் கிளிக் பண்ணுறேன்னு பாருங்கள். நமக்கான சேவ் பட்டனுக்குரிய கோடிங் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் அப்டேட் பட்டன் டபுள் கிளிக் பண்ணுறேன். இதுக்குரிய கோடிங்கும் நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டுது. இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ நீங்கள் ஒரு நோட் பேட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த நோட் பேடில் ஏதாவது ஒன்று டைப் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இப்போ க்ளோஸ் பண்ணும்போது இங்கே ஒரு பாக்ஸ் வந்து வருது, ஒரு மெசேஜ் வந்து வருது. இதுக்கு பேர் நம்ம சொல்லுவோம் மெசேஜ் பாக்ஸ்ன்னு சொல்லி. ஸோ சேவ் பண்ணவா இல்லை டோன்ட் சேவ் பண்ணவா இல்லை கேன்சல் பண்ணவான்னு சொல்கிற எல்லா டீட்டெயிலும் இதில் கேட்கும். நான் இப்போ டவுன் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் ஏன் அதை நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா இருந்தால் இங்கேயும் நாம் என்ன செய்யலாம், மெசேஜ் பாக்ஸ் வர வைக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன், சேவ் பட்டனை கிளிக் பண்ணும்போது மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், டபுள் கொட்டேஷனுக்குள்ளே சேவ் பட்டன் கிளிக் என்று சொல்கிறேன், மெசேஜை கொடுத்து விட்றேன். அதே மாதிரி இங்கே என்ன செய்கிறேன், அப்டேட் பட்டன் கிளிக்னு சொல்லி நான் இப்போ 2 கோடிங் தான் எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு 2 பட்டனையும் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நமக்கு என்ன செய்யுது, எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நமக்கு என்ன செய்யுது, 2 பட்டன் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ நான் சேவ் பட்டனை கிளிக் பண்ணுறேன்னு பாருங்கள், சேவ் பட்டன் கிளிக்னு சொல்கிற மெசேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி அப்டேட்டை கிளிக் பண்ணுறேன், அப்டேட் பட்டன் கிளிக்னு சொல்கிற மெசேஜ் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போது இந்த 2 கோடும் வந்துக்கிட்டு என்ன செய்திருக்கோம், ஒன்று சேவ் பண்ணுறதுக்குரிய கோட், இன்னொன்று அப்டேட் பண்ணுறதுக்குரிய கோட். இந்த 2 கோடையும் நாம் எப்படி ஒரு கிளாஸுக்குள்ளே கொண்டு போய் போடுறது. ஸோ இப்போ உதாரணமாக கிளாஸ்ன்னு சொல்கிறது என்னங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட். நம்ம ஏன் கிளாஸஸ் க்ரியேட் பண்ணணுமென்னு சொல்லி. நீங்கள் ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்களா இருந்தால் நீங்கள் கிளாஸஸ் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் குறைவாகவே இருக்கும். ஏன் நீங்கள் ரொம்ப சின்ன அப்ளிகேஷனுக்கு கூட கிளாஸஸ் க்ரியேட் பண்ணலாம், பட் அதுக்கு தேவை இருக்கா. இப்போ உதாரணமாக ஒரு கால்குலேட்டர் செய்கிறீங்க, அந்த கால்குலேட்டருக்கு ஒரு கிளாஸஸ் வந்து க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் பெரும்பாலும் இருக்காது. பட் இருந்தால் ஸோ நீங்கள் ஏன் கிளாஸ் க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்களா இருந்தால் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இப்போ உதாரணமாக ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நீங்கள் செய்யும்போது ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் எல்லாத்தையும் ஒரு ஃபைலுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணும்போது. அதே மாதிரி டீச்சர்ஸ் சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸை ஒரு இடத்த வச்சுக்குவீங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற ஸ்கிரீன் ஸ்டாஃப்ஸ் அவங்களோட ரெக்கார்ட்ஸ், ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ், அட்டண்டன்ஸ் ரெக்கார்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு ரிலேட்டடான ரெக்கார்ட்ஸையும் ஒவ்வொரு பாக்ஸில் வச்சுருக்கிறீங்களா இருந்தால் சிம்பிளாக அதை நம்ம கோடிங்குக்கு கொண்டு வந்து அதை கிளாஸஸ் சம்பவம். ஸோ இப்போ என்ன செய்கிறேன் பாருங்கள், இப்போ ரிலேட்டடான எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நான் என்ன செய்கிறேன், ஒரு இடத்த கொண்டு வந்துட்டு இருந்தால் அந்த கோடிங் திருப்பி டூப்ளிகேட் ஆகாது. முதலாவது விஷயம். 2வது வந்துட்டு பார்த்தீங்களா இருந்தால் இன் ஃப்யூச்சர்லேயோ இல்லை நம்ம டெவலப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போதோ இப்போ எல்லா கோடிங்ஸையும் சேர்க்கக்கிட்டவா நமக்கு ஒரு 10,000 லைன் கோடிங் வருதுன்னு சொன்னால், ஸோ ஒரு கோடிங்கை நான் தேடுறதுக்கு 10,000 இடத்தை நான் தேட வேண்டிய அவசியம் இல்லை. யூஸ்வலாக நம்ம ஸ்கூல்ஸ்லேயே நம்ம செய்திருப்போம். பார்த்தீங்களா இருந்தால் ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம தேடணுமா இருந்தால் டைரெக்டாக வர்ற கிளாஸுக்குள்ளே போய் பார்த்தா அவர் இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கோடிங்கை ஒரு ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் தேடுறோம்னா ஸ்டூடெண்ட் கிளாஸுக்குள்ளே போனால் ஸ்டூடெண்ட்டு
இன்சர்ட் பண்ணுற கோடிங், அப்டேட் பண்ணுற கோடிங், டிலீட் பண்ணுற கோடிங், சர்ச் பண்ணுறது, அதே மாதிரி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்குரிய கோடிங். ஸோ இந்த மாதிரியான நிறைய கோடிங்ஸ் வந்துட்டு நம்ம என்ன செய்துக்கலாம், இங்கே கொண்டு வந்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோருக்குள்ளே போயிட்டு இங்கே நான் ஒரு நேம் வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு ஃபோல்டரை நேம் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் எல்லாத்தையும் ஒரே இதுக்குள்ளே க்ரியேட் பண்ணாமல் இப்போதைக்கு நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், டைரெக்டாகவே கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபோல்டர் ஏன் க்ரியேட் பண்ணுறதுங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ கவனம், க்ரியேட் பண்ணும்போது உங்களோட சொல்யூஷனில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கக்கூடாது. உங்களோட ப்ரொஜெக்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அட்ன்னு சொல்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்களா இருந்தால் கீழே கிளாஸ்ன்னு சொல்லி இருக்கும். நீங்கள் நியூ ஐட்டம்னு சொல்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய் தேடி எடுக்கலாம். அல்லது நீங்கள் கிளாஸுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா டைரெக்டாகவே கிளாஸ் செலக்ட் ஆன அந்த ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன், கிளாஸ் 1ன்னு சொல்லி நான் கொடுத்து விட்றேன். அல்லது நமக்கு தேவையான மாதிரி நம்ம நேம் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன், மை கிளாஸ்ன்னு சொல்லி கொடுக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு கோடிங்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இவங்க மேலே இருக்கிற இந்த கோடிங்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இதை நேம் ஸ்பேசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நேம் ஸ்பேசஸ்ங்கிறது என்னங்கிறது நம்ம அடுத்தடுத்த வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு அந்த நேம் ஸ்பேஸுக்குரிய நேம்ஸ். அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் இன்டர்னல் கிளாஸ், அதே மாதிரி மை கிளாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ என்னது இன்டர்னல்னு சொன்னால் ரெண்டு பார்த்தீங்களா, இப்போ நான் ஆல்ரெடி அக்சஸ் மாடிஃபயர்ன்னு சொல்லி கதைக்கும் போதும் பப்ளிக், ப்ரைவேட், இன்டர்னல், ப்ரொடெக்டட் எல்லாம் சொல்லியிருந்தேன் நான். ஸோ இங்கே வந்துட்டு இன்டர்னல்னு சொல்கிறது இந்த நேம் ஸ்பேஸ், அதாவது இந்த ப்ரொஜெக்ட்டுக்குள்ளே, அதாவது நேம் ஸ்பேஸ் இல்லை, இந்த ப்ரொஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் இந்த மை கிளாஸில் கோடிங்கை வந்துட்டு நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு சர்டன் டிஃப்ரெண்ட் நேம் ஸ்பேஸஸாக இருந்தால் அதுக்குரிய ஒர்க்கெல்லாம் பண்ணணும். ஸோ அதெல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ கிளாஸுங்கிறது கீவேர்ட், நம்ம கிளாஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம்னு சொல்லி கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. மை கிளாஸ்ன்னு சொல்கிறது நான் கிளாஸுக்கு கொடுத்துருக்குற நேம். நீங்கள் ஏ என்று கொடுக்கலாம், பி என்று கொடுக்கலாம், வடவை நீங்கள் எந்த நேம் வேணுமோ நீங்கள் அந்த நேமை நீங்கள் கொடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே கொடுத்துட்டேன். இங்கே நான் என்ன செய்கிறேன்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் ப்ரைவேட்னு சொல்லி க்ரியேட் பண்ணேன்னு பாருங்கள். private void btn click ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? அதே மாதிரி இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்களா இருந்தால் private void update btn click. ஸோ இப்படி கொடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், சேவ் பட்டன் கிளிக், அதே மாதிரி அப்டேட் பட்டன் கிளிக்னு சொல்லி 2 ஃபங்க்ஷன்ஸ் நான் இங்கே க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நான் அங்கே கொடுத்த அதே மெசேஜ் பாக்ஸை நான் இங்கே அப்படியே இந்த கோடிங்கை நான் என்ன செய்கிறேன், காப்பி பண்ணி கொண்டு வந்து நான் இங்கே போடுறேன். சரிங்களா? ஸோ போட்டுட்டு இது சேவ் பிடிஎன் கிளிக். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கான இந்த மெசேஜ் பாக்ஸ் இங்கே எரர் காட்டிகிட்ருக்கு. ஸோ ஏன் நீங்கள் இந்த எரர் டிஸ்பிளே ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், ஸோ நீங்கள் ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக சில நேம் ஸ்பேஸஸ் ஆட் ஆகிருக்கும். அதே மாதிரி நீங்கள் கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது சில நேம் ஸ்பேஸஸ் ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ 2க்கு இடையில் வித்தியாசத்தை பாருங்கள். இங்கே கொஞ்சம் கூடுதலான நேம் ஸ்பேஸஸ் இருக்குது, இங்கே கொஞ்சம் குறைவான நேம் ஸ்பேஸஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது இந்த நேம் ஸ்பேஸுக்கும் இதுக்கும் இடையில் டிஃப்ரெண்ட் என்னையாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இருக்கும். அதில் ஒன்று பார்த்தீங்களா இருந்தால் இந்த நேம் ஸ்பேஸஸ் இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஸோ அந்த நேம் ஸ்பேஸ் ஏன் யூஸ் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் விண்டோஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணுற டூல்ஸ், மெசேஜ் பாக்ஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணுறதுக்குரிய கோடிங் அதுதான். அப்போ நேம் ஸ்பேஸுங்கிறது நாம் ஆரம்பத்தில் கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் மெசேஜ் பாக்ஸ் இங்கே வர இல்லைன்னா அதுக்குரிய காரணம் என்னது, இந்த ஃபார்ம்னு சொல்கிற நேம் ஸ்பேஸ் இங்கே நான் ஆட் பண்ணாதான் காரணம். இப்போ பாருங்கள், நான் ஆட் பண்ணதும் எனக்கு அது வேலை செய்யும். யூஸிங் system.windows.form. இப்போ பாருங்கள், நான் இதை கொடுத்ததும் இங்கேருந்து மெசேஜ் பாக்ஸில் இருந்து அந்த எரர் இல்லாமல் போயிட்டுது. ஸோ என்ன காரணம், நேம் ஸ்பேஸுங்கிறது இந்த கோடிங்கையும் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். நான் இந்த கோடிங்கை ரீட் பண்ணுறதுக்கு முதல் இந்த கோடிங்கை ரீட் பண்ணுங்கிறது தான் அதோட அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னா இந்த மெசேஜ் பாக்ஸுக்குரிய கோடிங் எங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி கோ டு டெஃபினிஷன்ஸ் போகிறேன்னு வந்துக்கிட்டு சரிங்களா?
ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நான் மேலே போய் பார்க்க நேம் ஸ்பேஸ் பாருங்கள், அந்த நம்மளோட மெசேஜ் பாக்ஸ் வரத்துக்குரிய நேம் ஸ்பேஸ் எங்கேருந்து வருது, system.windows.form and சொல்கிற நேம் ஸ்பேஸுக்குள்ளேருந்து வருது. அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான நேம் ஸ்பேஸ்ன்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக இதை நம்ம சொல்லியே ஆகணும். அதாவது சேமான நேம் ஸ்பேஸ் ரெண்டுமே வந்துட்டு விண்டோஸ் ஃபார்ம் 1க்குள்ளே இருந்திருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நாம் இந்த நேம் ஸ்பேஸை கால் பண்ணுங்கன்ட்டு நாம் ஆரம்பத்தில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் டிஃப்ரெண்டான நேம் ஸ்பேசஸ்ன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக அதை கொடுத்தாகணும். ஸோ நேம் ஸ்பேஸுங்கிறது என்னங்கிற க்யூரியாசிட்டி உங்களுக்கு இப்போ வந்திருக்கும். ஸோ என்ன காரணம், நேம் ஸ்பேஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபோல்டர் நேம். சரிங்களா? அப்போது என்ன நடந்திருக்கு, சிஸ்டம்னு சொல்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே விண்டோஸ்ன்னு சொல்கிற ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே ஃபார்ம்ஸ் என்ற ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற கோடிங்ஸை தான் நாம் இங்கே அக்சஸ் பண்ண போகிறோம்ங்கிறது தான் இந்த ஃபார்ம்ட பர்பஸ், அதாவது இந்த நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை கொடுத்துட்டு திருப்பி என்ன செய்கிறேன், அதே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டு இங்கே அப்டேட்டுன்னு மாற்றி விடுறேன். அப்டேட்டுன்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டேன். ஸோ இப்போ நான் 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த கிளாஸில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸை நான் அக்சஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், நான் கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸை நான் வெளியால் இருந்து அக்சஸ் பண்ணவே இயலாது. என்ன காரணம், இது ரெண்டுமே ப்ரைவேட்டுன்னு சொல்லி கொடுப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ ப்ரைவேட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தா என்ன அர்த்தம், என்ன மீனிங் ப்ரோக்ராமிங்லன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இந்த கிளாஸுக்கு வெளியால் நீங்கள் எங்கேயுமே இதை நீங்கள் யூஸ் பண்ண இயலாது. அதாவது இது ஒரு செக்யூர், அதாவது இந்த கிளாஸுக்கு மட்டும் தேவையான ஒரு மெத்தடுங்கிறதால இது இப்படி க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ உதாரணமாக நம்ம கால் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ நான் இந்த சேவ் பட்டனுக்குள்ளே போகிறேன், போயிட்டு நான் இதை அழிச்சு விடுறேன். ஸோ இந்த மெசேஜ் தேவையில்லை. இன்றைக்கி இப்போ என்ன வேணும், அந்த கிளாஸுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கிற கோடிங் தான் எனக்கு வேணும். ஸோ இந்த மெசேஜுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ரொம்ப ஷார்ட்டான வேலையும் இந்த மெத்தடை கால் பண்ணலாம். எப்படி கால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், நியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் கிளாஸோட நேமை கொடுக்கன், மை கிளாஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் டாட்ன்னு சொல்லி கொடுத்தோடும் பாருங்கள், இங்கே எனக்கு எந்த ஒரு கோடிங்குமே எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆக இல்லை. நான் கொடுத்த 2 ஃபங்க்ஷனில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே எனக்கு இங்கே என்ன செய்யலைன்னா டிஸ்பிளே ஆக இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரைவேட்டாக கொடுத்துருக்கிறது தான் காரணம். இப்போ பாருங்கள், இதை நான் பப்ளிக்காகவோ அல்லது இன்டர்னலாகவோ மாற்றுறேன். இப்போ பாருங்கள், இன்டர்னல் பப்ளிக்காக மாற்றி விடுறேன். சரிங்களா? இன்டர்னலாக கொடுத்து விடுறேன். இப்போ என்ன நடக்கும் பாருங்கள், இந்த இடத்த நான் டாட் பண்ணணுன்னு சொன்னால் எனக்குரிய சேவ் பட்டன் கிளிக் இங்கே பாருங்கள், இங்கே டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணுறேன். அதே மாதிரி என்ன செய்கிறேன், இதே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டு எனக்கு அப்டேட் பட்டன் வரணுமாக இருந்தால் என்ன செய்யணும், எஸ் கரெக்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே போயிட்டு என்ன செய்யணும், இன்டர்னலாக மாற்றி விடணும். இன்டர்னலாக மாற்றி விட்டுட்டீங்க, இல்லை பப்ளிக்காக மாற்றி விட்டாலும், இப்போ நான் இதை பப்ளிக்காக மாற்றுறேன்னு பாருங்கள். ஸோ இன்டர்னலுக்கும் பப்ளிக்குக்கும் இடையில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ப்ராக்டிக்கலாக செய்து பார்க்கும்போது நான் காட்டுறேன்னு வந்துட்டு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இன்டர்னல்னு சொல்கிறது அந்த நேம் ஸ்பேஸ், அதாவது அந்த ப்ரொஜெக்டுகளை மட்டும் அக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. அதே மாதிரி பப்ளிக் என்று சொல்கிறது வந்துட்டு இன்னொரு ப்ரொஜெக்டோடு நம்ம இதை இதோட கனெக்ட் பண்ணமாக இருந்தால் கூட அந்த ப்ரொஜெக்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாமுங்கிறது தான். ஸோ இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், அப்டேட் பட்டன். சரிங்களா? இப்போ நான் இதை கொடுத்துட்டேன். இதை கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். சேவ் பட்டனை கிளிக் பண்ணுறேன், வேலை செய்யுது. அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணுறேன், வேலை செய்யுது. ஆனால் இது ஒரு சரியான டெவலப்மெண்ட் மெத்தடான்னு கேட்டிங்களா இருந்தால் கண்டிப்பாக இல்லைங்க. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்களா, ஒவ்வொரு தரமும் நாம் இங்கே நியூ நம்மளோட கன்ஸ்ட்ரக்டரை சேர்த்து, அதாவது இந்த நியூன்னு சொல்லி இது வந்துட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய கோடிங். நம்ம ஒவ்வொரு தரமும் நியூன்னு சொல்லி பட்டன் கிளிக் பண்ணி என்ன செய்யணும்னா புதுசாகவே நமக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு சரியான முறை இல்லை. அப்போது அதுக்குரிய சரியான முறை நாம் எப்படி க்ரியேட் பண்ணணுமாக இருந்தால், ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம கிளாஸ்டு நேமை கொடுக்கணும். சரிங்களா? ஸோ கிளாஸ்டு நேம் என்னது, மை கிளாஸ்ன்னு சொல்கிறது தான். அடுத்தது அந்த கிளாஸை நாம் கொண்டு வந்து ஒரு நேமுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு நேம் கொடுப்போம். ஸோ எல்லாமே ஸ்மால் வர மாதிரி நம்ம என்ன செய்யணும், இங்கே பாருங்கள், மை கிளாஸ் ஆப்ஜெக்ட்
ன்னு சொல்லி கொடுக்கேன். நீங்கள் ஆப்ஜெக்ட் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ பிகினர், ஸோ நீங்கள் இது கிளாஸை பற்றி கற்றுக்குறீங்க, அதுக்காக வேண்டி இது ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறத காட்டணுன்றதுக்காக நான் ஆப்ஜெக்ட்டுங்கிற கீவேர்ட் நான் போட்டிருக்கேன். ஆனால் ரியல் லைஃப்பில் வந்துட்டு யாருமே ஆப்ஜெக்ட் என்ற கீவேர்ட் போட்டு எழுதுறதில்லை. பட் நம்ம இப்போதைக்கு நமக்கு விளங்கணுன்றதுக்காக வேண்டி நான் ஆப்ஜெக்ட்னு சொல்லி நான் அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது அடுத்ததாக என்ன செய்யணும்னா நியூன்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் மை கிளாஸ் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இதை கேன்சல் பண்ணணும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம இதை வாசிக்கும் போது இதை கிளாஸ் நேம்ன்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. இதை வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட் டைப்ன்னு சொல்லுவோம், இது ஆப்ஜெக்ட் நேம்ன்னு சொல்லுவோம். இங்கே நியூங்கிற கீவேர்ட் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டை இன்ஸ்டன்ஸ் பண்ணி நம்மளோட ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ணுறது. இவருக்கு நம்ம சொல்கிற பேர், அதாவது கிளாஸில் அதே நேமில் இங்கே நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண கால் பண்ணுற இவருக்கு நம்ம சொல்கிற பேர் கன்ஸ்ட்ரக்டர்ன்னு சொல்லுவோம். பட் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கன்ஸ்ட்ரக்டர்ன்னு சொன்னால் என்னென்ன விதமான கன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இப்படி நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணாமல் மை கிளாஸ் ஆப்ஜெக்ட் டாட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்களா இருந்தால் எஸ் மை கிளாஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இங்கே நான் டாட் பண்ணதும் பாருங்கள் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகுது. அப்டேட் பட்டன் கிளிக், சேவ் பட்டன் கிளிக் ஃபங்க்ஷன் எல்லாமே கோடிங் கோட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நம்ம இப்படி நான் டவுன் ரோவை கிளிக் பண்ணி என்னால் அதுக்கு போயிடும் அந்த கோடிங். இப்போ என்டரை ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த கோடிங் வந்துடும். ஸோ இப்போ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி விடுறேன். ஓகே பண்ணி விட்டுட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போவும் அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யுது, கோடிங்ஸ் டிஸ்பிளே ஆகுது. அப்போ இது சரியான வேயான்னு கேட்டிங்கன்னா இது கூட சரியான வே இல்லைங்க. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கூட நம்ம ஏற்கனவே என்ன செய்தோமோ அதை தான் நான் இங்கே செய்திருக்கேன். அப்போ இந்த கோடிங்கை நான் திருப்பி இங்கே கொண்டாந்து போடுறேன். இப்படி போட்டால் இங்கே என்ன நடக்குது, ஸோ மை கிளாஸ் ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்ன என்று இதுக்கு தெரிய இல்லை. என்ன காரணம், நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கோடிங், ஒரு வேரியபிளோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டோ நீங்கள் க்ரியேட் பண்ணிங்களாக இருந்தால் அது இந்த ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியால் இருக்கிற ஆட்களுக்கு நம்ம யூஸ் பண்ணணுமாக இருந்தால் அதை நான் என்ன செய்யணும், அதை அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்து கிளாஸுக்குள்ளே போடணும். அப்படி நான் கிளாஸில் போடும்போது ஆரம்பத்தில் கொண்டு வந்து போடுங்க என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆரம்பத்திலே நம்ம ப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி போடும்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ இங்கே வந்துட்டு நான் கொடுத்துருக்குற இந்த ஆப்ஜெக்டை இங்கே ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒரு கோடிங் எழுதுட்டீங்க, அந்த கோடிங் ஒரு மெத்தடுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மெத்தட்ஸில் யூஸ் பண்ண போகிறோம், ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபங்க்ஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கிளாஸுக்குள்ளே எழுதிக்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். வெளியால் இருக்கிற ஆட்களுக்கு யாருமே இதை அக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம இந்த இடத்த ப்ரைவேட்னு சொல்லி கொடுக்குறது இன்னும் பொருத்தமான ஒரு கோடிங் மெத்தடாக இருக்கும். ஸோ பாருங்கள், ப்ரைவேட்னு கொடுத்துட்டு இங்கே ரெண்டு பேரையும் கொடுத்துட்டேன். இப்போது இந்த நியூங்கிற கீவேர்ட் இந்த கோடிங்கில் எத்தனை தரம் யூஸ் பண்ணப்படுது, ஒரே ஒரு தரம் தான் யூஸ் பண்ணப்படுது. அப்போது இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும், அதாவது இந்த ஃபார்ம் லோட் ஆகி வரும்போது இந்த கிளாஸில் கோடிங் ரீட் பண்ணும்போது ஒரே ஒரு தரம் தான் இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணப்படுகிறது. ஆனால் ரெண்டு தரம் நான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். அப்போ நம்மளோட சிஸ்டம் வந்துட்டு ஆல்ரெடி வேலை செஞ்சதை விட ஒரு மைக்ரோ செகண்டில் அதை விட கொஞ்சம் கூடுதலான ஃபாஸ்ட்டில் வேலை செய்யும். பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், எனக்கு ரெண்டுலேயுமே இப்போது ஒர்க் நடக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்குரிய கோடிங். அதே மாதிரி இது வந்துட்டு அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற கோடிங்ஸை நாம் எப்படி இன்னொரு கிளாஸுக்குள்ளே, இங்கே பாருங்கள், இந்த கிளாஸோட நேம் வந்துக்கிட்டு மை கிளாஸ்ன்னு இருக்குது, இந்த கிளாஸோட நேம் வந்துட்டு ஃபார்ம் 1ன்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா இருந்தால், இந்த கிளாஸோட கோடிங்கை நான் இன்னொரு கிளாஸோட கோடிங்கில் யூஸ் பண்ணணுமாக இருந்தால் இங்கே நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யலாம், இங்கே நான் கீழே யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய கோடிங். ஸோ கிளாஸ் இதுதான் கிளாஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதை விட நம்ம இன்னும் அட்வான்ஸாகவும் பார்ப்போம். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.